السلام عليكم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلقكم منها زوجها وبث منهما رجال كثير النساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் சார்பாக இன்ன தீன நசீஹா என்று சொல்லக்கூடிய இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தின் நசீஹத்துகளை, அல்லாஹ் தன் திருமறையிலே நசீஹத்தாக கூறப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்ற அந்த நெறிகளை அறிந்து கொள்வதற்காக இங்கு வாரந்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் சார்பாக சொற்பொழிவு நடைபெறுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உறவும் பிரிவும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே உறவு என்பது மனிதரிடத்திலே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, முன்னொரு காலத்தில் இருந்தது. அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தி போய் பார்த்தோம்னு சொன்னா, உறவு அன்பு பாசம் உறவு என்பது நம்மை சூழ்ந்து இருக்கும், அது முன்பாக இருக்கும். பொருளாதாரம் பணம் என்பது பின்னால நிற்கும். இன்றைய காலகட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நசீஹத்துகள், இறைவனுடைய நசீஹத்துக்களை, அறிவுரைகளை மக்கள் சிந்திப்பதில்லை, குர்ஆனை சிந்திப்பதில்லை, அல்லாஹ்வின் கட்டளையை சரிவர விளங்குவதில்லை, அவருடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்த அந்த நெறிகளை, போதனைகளை சரியாக மக்கள் பின்பற்றுவதில்லை. இதுதான் காரணம். இது நான் ஏன் இதுல முதல்ல பாசம் ஏன் பின்னால போகுது, உறவுகள் என்பது ஏன் பின்தங்கி நிற்குது என்பதை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய மக்கள் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம சொந்த பந்தம் சரியில்லைங்க, உறவு சரியில்லைங்க, எங்க பார்த்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படிவாங்கல்ல, அது போன்ற ஒரு சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, உறவின் மகிமையை அறியாத மக்கள் இதை வேணால் பேசலாம். உறவு என்பது எவ்வளவு முக்கியமானது, நகையும் சதையும் போன்றது உறவு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே 4வது அத்தியாயத்திலே 36வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றான், வஅபுதுல்லா வலா துஷ்ரிகு பிஷையா வபில் வாலிதைனி இஹ்சானா வபிஸை அல் குர்பா. அதாவது அல்லாஹ்வை வணங்க வேண்டும், கட்டளையிடுற அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை வணங்க வேண்டும். வல் வாலிதைனி இஹ்சானா, அவர்களுக்கு அல்லாஹ்வை வணங்கி விட்டு பெற்றோர்களுக்கு இஹ்சான் என்ற அந்த இஹ்சானுடைய கடமை இருக்கல்லவா, அவர்களுக்கு அந்த செய்யக்கூடிய உதவிகள், அந்த உதவிகள் கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு அல்லாஹ்வை வணங்கி விட்ட பிறகு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அடுத்ததாக உறவினர்களுக்கு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். உறவுகளை நேசிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் நம்மளுக்கு நசியத்து கட்டளையிடுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 4வது அத்தியாயம் சூரத் நிசா 4வது அத்தியாயத்தில் முதல் வசனமே, வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். உறவினர்கள் விஷயத்தில் இருக்குல்ல, அதுல அல்லாஹ் நம்ம கண்காணிச்சிட்டு இருக்கானா, இவன் உறவு எடுத்து எப்படி நிற்கிறான். ஏன் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கான்ல, அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிட்டான். படைத்த ரப்புல் ஆலமீன் கடைசியில கடைசியாக உறவு அல்லாஹ் கிட்ட காலை பிடிச்சு நிக்குதா. இறைவா, என்னை இந்த மக்கள், இந்த உறவு என்ன உறவாகிய நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு எல்லாமே முறையிடுவாங்க.
நம்மளுக்கு மனிதன் மட்டும்தான் முறையிடுவாங்க. ஆனா அல்லாஹ்விடத்தில் எல்லாமே முறையிடும். உறவையும் படைத்த ரப்புல் ஆலமீன் உறவு அல்லாஹ்விடத்தில் முறையிடுமா? என்னை இவர்கள் பிரித்து வைப்பார்கள், என்னை இவர்கள் ஒதுக்கி வைப்பார்கள், எனக்கு அதை கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது என்று உறவு இறைவனிடத்தில் கெஞ்சுமாம். உறவை பார்த்து ரப்புல் ஆலமீன் கூறுவானா, உன்னிடத்தில் யார் நேசம் கொள்கிறாரோ, உன்னிடத்தில் யார் நேசம் கொண்டு உன்னை அணைத்து வாழ்கிறார்களோ, அரவணைத்து வாழ்கிறார்களோ, அவனிடத்தில் நானும் அரவணைத்து இருப்பேன். உன்னை யார் முறித்துக் கொள்கிறார்களோ அவளிடத்தில் நானும் முறித்துக் கொள்வேன் என்பது ஹதீஸின் வாயிலா வருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு அந்த உறவுகள் சம்பந்தமா பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்கள் சரியில்லை என்று சொல்லும் நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு உள்ளாக்கப்படுகிறது. பெற்றோரிடத்தில் ஒரு பிள்ளை கோச்சிக்க முடியுமா? தாய் தந்தை உறவு என்பது, உறவுக்கு முதன்மையானவர்கள், மேன்மையானவர்கள் பெற்றோர்கள், தாய் தந்தை. பல இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு வாலிதையிலே ஹஸானா, நீங்கள் பெற்றவர்களுக்கு நீங்கள் உங்களுக்கு பணிவிடையை செய்ய வேண்டும். பெற்றவர்களுக்கு உங்கள் சிறகுகளை, அன்பு என்னும் சிறகுகளை அரவணைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் கட்டளை இருக்கிறது. பெற்றவர்களை வெறுப்பவன் அல்லாஹ்வை அவளுக்கு நிராகரிக்க வெறுக்கின்றான். அடுத்து உறவு, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருக்குது அல்லவா? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அதிகமாக உறவாடுவதற்கு தகுதி உள்ள உறவாடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறாங்க, உம்முக்க, உன்னுடைய தாய் என்கிறார்கள். மறுபடியும் கேட்கிறார்கள், அடுத்தது யார் நான் அதிகமாக உறவாட வேண்டும்? உன் தாய். அடுத்தது யார் அதிகமாக உறவாட? உன் தாய். அடுத்ததாக அபியுக்க, உன்னுடைய தந்தை. எப்படிப்பட்டது பாருங்க. உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் நீ அதிகமாக நேசிக்கக்கூடியது யார் என்றால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, உன் தாய். நான்காவதாக சொல்கிறார்கள் உன் தந்தை. அதற்கு பிறகுதான் எல்லோரும். அதுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள். ஆனால் இன்றைக்கு உறவு என்பது என்ன ஆயிடுச்சு சொன்னா, நன்மையான காரியங்கள் எடுத்து சொன்னா அந்த உறவு நம்மை வெறுக்குது. இல்லை, அந்த உறவுகள் தவறு செய்யும் போது அந்த உறவு நட்பு வேண்டும் என்று நாம் போய் அதிகமான மக்களை பார்க்கிறோம். அவர்கள் எந்த அளவுக்கு ஓதி இருந்தாலும் சரி, நிறைய மக்கள் என்ன பார்க்கிறோம் சொன்னா, கரெக்டா இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகள் இறைவனுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். தெளிவாக இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்றேன், தெளிவாக இருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அது தெளிவாக இருக்கிறாங்க. உறவுகளை பேணக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்து இணை செய்தாலும் சரி, அவளத்தில் உறவு நெருக்கம் வைத்துக் கொள்ள இவர்கள் தப்பா நினைச்சுக்குவாங்க. அப்போது அல்லாஹ் எனக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் ஈடுபட வேண்டாம் என்று கட்டளையே இருக்குது. இணை வைத்தால் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ் ஓபன் டிக்ளேர் பண்ணி சொல்லிருக்கான். அதுல அட்ஜஸ்ட்மெண்டே இல்ல. இணை வைக்கக்கூடிய எந்த காரியம், சிறு காரியமோ பெரு காரியமோ, இறைவனுக்கு நிகராக அந்த சக்தி இருக்கிறது, அந்த பவர் இருக்கிறது என்று யார் நினைத்து அதில் செயல்படுகிறார்களோ, அங்கு இருந்தாலும் சரி, நின்றாலும் சரி, அதை ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அனைத்தும் ஒரே பாவம் தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த உறவுகள் இந்த கரெக்டா இருக்கக்கூடியவன் அந்த உறவுகளை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, உறவுகளை எப்படி தூரம் இருக்கிற பார்த்துட்டு அடுத்தது போகும். உறவுகளை பிரிவுகள் ஏன் நடக்குதுன்னு சொல்லி, உறவுகள் மத்தியில அல்லாஹ் தஆலா உறவுகளை அதிகமா நேசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான அறிவுரைகள் கூறியிருக்கிறார்கள், உறவுகளிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவனுக்கு வாழ்வாதாரம் ரிஸ்க் இருக்குல்ல, வாழ்க்கை ஹயாத்தும் ரிஸ்க்கும் அதிகப்படியாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினால் அவன் தன் உறவை பேணி இருக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ், புகாரில முஸ்லிம் ரெண்டுலயும் வருது. தன்னுடைய எல்லாம் துவா கேட்கிறோம். துவா கேட்கும் போது அல்லாஹ் எனக்கு ரிஸ்கையும் என்னுடைய வாழ்வும் ஹயாத்தையும் அதிகப்படுத்தி கொடுன்னு சொல்லாத மனிதன் ஒரு மனிதனும் இருக்க மாட்டான். எல்லோரும் விரும்பக்கூடிய விஷயங்கள் இது. நீ இப்படி விரும்பினால் அதை நீ உன் உறவோடு நீ நட்பு சரியா முறையில் இருக்கணும் சொல்லி இது போன்ற நிறைய ஹதீஸ்கள் நமக்கு அறிவுரைகள் இருக்கிறது. நம்ம அந்த விஷயத்துல சரியா இருக்கிறோமா? உறவுகளை பேன்ற விஷயத்துல கொஞ்சம் பாக்குறோங்க, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாங்க
சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெத்த தாய் தந்தை கூட பேசாத பிள்ளைகள் எத்தனை துர்பாக்கியசாலியான பிள்ளைகள் இருக்கிறார்கள். தாய் தந்தை சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்கன்னு சொன்னா அந்த தாயுடைய தர்ஜாவை, தாய் தந்தை அவர்களை அவங்களுக்கு கவனிக்கக்கூடிய விஷயங்களை, தாய் தந்தைகளை பற்றி கொஞ்சம் நினைச்சு பார்த்தாங்கன்னா தன் பிள்ளைகளுக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணி பேத்து வளர்த்திருப்பாங்க. சாதாரண விஷயமா? தாய் தந்தை 10 மாசம் சுமந்து பெற்கிறாள் ஒரு தாய், அவன் வாழ்நாள் எல்லாம் அவன் இளமை பருவம் அடையும் வரைக்கும் அவனை சுமந்து கொண்டிருக்கிறான் அவன் தந்தை. அது சொல்லி எவ்வளவு நாள் சிலாகிட்டு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெற்றோருடைய மகிமை, அந்த பெற்றோர்களுக்கு அந்த முதல் உறவு இருக்கிற உலகத்தில் முதல் உறவு தாய் தந்தைக்குமான முதல் உறவு. அந்த உறவையே பேணாத பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகளை நாம் பார்த்துக்கிறோம். மவுத்து கூட போக முடியாத பிள்ளைகளை நம்ம சந்திச்சு பார்த்திருக்கிறோம். இங்க வெளிநாட்டில் இருந்துட்டு வசதிகள் இருக்கிறது, போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு காரணம் அலட்சியம். கடைசி இறுதி வாய்ப்பில் கூட பார்க்க முடியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறார்கள். அடுத்ததாக இது பெற்றோர்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம் ஒன்று. அடுத்ததாக உடன் பிறந்தவர்களுக்கு, அதாவது ஒரு குடும்பத்தில் தாய் இறந்திருப்பாங்க, தந்தை இறந்திருப்பாங்க. அப்போ தன் சகோதரிகளோ இருப்பாங்க. அந்த சகோதரிகளுக்கு தான் தந்தை என்ற ஸ்தானத்தில் தான் இருந்து கொண்டு அந்த சகோதரிகளை கவனிப்பதற்கல்லவா, அந்த சகோதரர்களுக்கு தனக்கு தந்தை இல்லை என்ற ஏக்கமே வராது. அந்த ஏக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியத்தை இவன் செய்ய வேண்டும். எனக்கு தந்தை இல்லை என்று ஒரு பிள்ளைகளுக்கு தந்தை இல்லாதது இருப்பவர்களுக்கு தெரியாதுங்க எந்த அருமையும். சோறு இருக்கிறவனுக்கு, விருந்து இருக்கிறவனுக்கு தெரியாதுங்க பசியுடைய அருமை. அது இல்லாமல் ஒருத்தவன் இருக்கிறானே, உணவு அடுத்த வேலை உணவு எனக்கு எங்க கிடைக்கும் என்று ஒரு ஏங்கிக் கொண்டிருக்கின்றானே, அவனுக்கு தான் தெரியும் அந்த பசியுடைய அருமை. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த பசியுடைய அருமை. இந்த சொந்தம் என்று நெருக்கம் இருக்கிறது அல்லவா, உறவு. தான் ஒரே வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒரு சிறு வயசில் விட்டு கொடுக்காமல் விளையாடி கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பாசநேசத்தோடு இருப்பார்கள். வளர்ந்து திருமணம் ஆன உடனே அதிகமான பிரிவு எப்ப திருமணம் நடக்குதுங்க? திருமணம் என்று ஒன்று நடந்து விட்டால் அந்த குடும்பத்தில் அவன் உடனே தனியாக போய் வாழத்தான் நான் விருப்பப்படுகிறான். தனியாக இருப்பதும் பெரும் பிரச்சனை இல்லை, உறவை முறித்து வாழ வருகின்றான். ஒரு பெண் அவன் அந்த மகனுக்கு, அந்த ஆணுக்கு திருமணம் முடித்து அதிகமான விஷயத்தை நம்ம என்ன பாக்குறோம்? கல்யாணம் முடிச்சுட்டாங்க, பெத்தவங்களை கவனிக்கிறது இல்லைங்க. கல்யாணம் முடிஞ்சு ஆயிடுச்சுங்க, கூட பிறந்த சகோதரியோட பேசுறது இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லைங்க. இப்படி இருக்கலாமா? இப்படி ஒரு மனிதன் வாழலாமா? அது ஒரு முஸ்லீம் இப்படி இருக்கலாமா? விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை சொல்ற இன்னும் எவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் நமக்கு தத்துவங்களா இருக்கிறது. ஆனால் உறவை பேணி வாழ வேண்டும் என்று உறவுடைய மகிமை எவ்வளவு மகிமை தெரியுமைங்க. ஒருவன் நோய்வாய்ப்பட்டாலும் சரி, ஒருவன் கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒருவன் துக்கமாக இருந்தாலும் சரி, அவன் உறவு அவன் பக்கத்தில், உலகத்தில் 1000 பேர் நிக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் பண்றாங்க, உறவுகள் சகோதரிகளிடத்தில் மனம் விட்டு பேசுவதில்லை, அன்பாக பழகுவதில்லை. அவர்கள் தேவைகள் என்ன என்று கஷ்டத்தில் இருக்கிறார்களா, பிரச்சனைகள் இருக்கிறார்களா, மன விரக்தியில் இருக்கிறார்களா, அவளுக்கு என்ன தேவை என்று அவளுக்கு கூட நின்று அவளுக்கு கவனிப்பதில்லை. யாரோ ஒருவர் எங்கிருந்தோ பேஸ்புக் நண்பர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, நண்பர்கள் தேவை. பேஸ்புக் நண்பருக்காக அன்றைய தினத்திலே அவர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவர் வீணடித்துக் கொண்டிருப்பார். அந்த பாழாய் போன அந்த லைக்குகளுக்காக இவர் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார். அவரிடத்தில் பேசுவார், அவரிடத்தில் பழகுவார், எங்கே இருக்கார் பார்த்து கூட இருக்க மாட்டாரு. கூட பிறந்த உறவுகளுக்காக, நட்புகளுக்காக அல்லாஹ் மறுமையில் கேட்பானே, அந்த உறவிடத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? எனக்கு நிகராக என் சகோதரி கண்களில் தண்ணீர் வராமல் இருக்குது, நான் இத்தனை நாள் பேசாம இருக்கின்றனே. ஒரு சகோதரனுக்கு 3 நாட்களுக்கு மேல் பேசாம இருக்கக்கூடாது என்று என் மார்க்கம் எனக்கு கட்டளையிட்டு இருக்கின்றது. நாம் எத்தனை நாட்கள் பேசாம இருக்கோம்? ஒரு சகோதரன் கேட்டா, நாங்க ஒரு சகோதரர் 2 பேர் பேசாம இருப்பாங்க. அவனுக்கு ஏன் பேசலன்னு கேட்டோம்னு சொன்னா, ஒரு சின்ன வயசுல நாங்க பேனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைங்க. அந்த பேனாவை எடுத்துக்கிட்டான், ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டான், ஏன் ட்ரெஸ் ஒண்ணு போயிட்டு போயிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட சண்டை தான்.
அதான் அன்னைக்கு ஏற்பட்ட அமெரிக்கா ரஷ்யா இருக்கிற மாதிரி அது கூட ஒண்ணு அவங்களுக்கு தேவைப்படும் போது சேர்ந்துடுறாங்க. அன்னைக்கு ஏற்பட்ட சண்டை தான் எத்தனை வயசு ஆயிடுச்சு, காரணம் இல்லாமல் பேசாமல் இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து கொண்டு. எவ்வளவு பெரிய கேவலம். ஒரு எனக்கு என்ன காரணம் சொன்னா, இது இறைவன் மறுமையில் கேட்பான, இப்படி ஒரு பேசாம இருக்கலாமா, அவனுக்கு என்ன பிரச்சனை? அப்போ இந்த உறவு என்பது எவ்வளவு முக்கியம். நம்ம எல்லா சுக துக்கங்களில் எல்லாமே ஒரு சகோதரி இருக்கா இல்லைங்க, எத்தனை பேர் பழகட்டுங்க. தன் மனைவி தன் உடம்பில் கை வைக்கக்கூடிய முழு அதிகாரம் பெற்றவள் ஒரு கணவனுக்கு. அடுத்தது அதிகாரம் பெற்றவர்கள் யார்? அதுக்கு முந்தைய அதிகாரம் பெற்றிருந்த யார் பெற்றிருந்தாங்க? மனைவிக்கு முன்பாக உன் உடலை தொட்டு உன்னுடைய உடலோடு விளையாடி கொண்டிருந்தவர்கள் யார்? உனக்கு மகரமானவர்கள் அல்லவா? உன் உடன் பிறந்த சகோதரி சகோதரர்கள் அல்லவா? ஒரு தட்டில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்களே, ஒரு சட்டையை இருவரும் மாற்றிக் கொண்டிருந்தார்களே, ஒரு வேட்டியை இருவரும் போட்டுக் கொண்டிருந்தார்களே, எங்க போனது அந்த அன்பு மஹப்பத்து? திருமணம் முடிந்தவுடனே உறவு முடிந்து விட்டதா? ஏன் இந்த சமுதாயம் அப்படி சென்று கொண்டிருக்கிறது தெரியவில்லை. ஒரு அன்பாக முகப்பத்தாக இருந்த சகோதரர்கள் மத்தியிலே சைத்தான் உள்ளே வந்து விட்டான். எப்படி உள்ள வந்தான்? வருவதா செய்வான் சைத்தான். எங்க ஈமான் இருக்கிறதோ அங்க சைத்தான்களை விளையாட்டு இருந்து கொண்டுதான் இருக்கும். யாருக்கோ பாசமாக பார்க்கிறோம். அல்லாஹ் யாருக்கு கடமைக்கு கட்டளையிட்டு இருக்கின்றாரோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு நீங்கள் நேசமாக பாசமாக இருக்க வேண்டும் என்று நசியத்து செய்துவிட்டு சென்றார்களோ அவளத்தில் நாம் தூரமாக இருக்கிறோம். எதற்கு தூரமாக, யாரிடம் தூரமாக இருக்க வேண்டும், என்ன காரணத்திற்காக? சகோதர சகோதரிகளா, மார்க்கம் ஒரு வரையறை சொல்லுது. உறவு இடத்தில் பிரிவு எப்போது தெரியுமா நாம் இருக்க வேண்டும்? எப்போது தெரியுமா நம்மளுக்கு கோபம் வரணும், மன வருத்தம் வரணும்? பிரிஞ்சு போயிடக்கூடாது. மன வருத்தம் எப்பொழுது வர வேண்டும் என்றால், பிரிவு வந்தது சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரிவு வந்துச்சு. தாய் தந்தையை தாயை அவர்கள் சொல்றது கேட்கல. ஆனால் இது சாத் பின் அபி வக்காஸ் உடைய ஒரு வரலாறை நாம் எடுத்தவை என்றால், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் அது நம்ம பார்க்கணும், அடிக்கடி கேட்கணும். சாத் பின் அபி ஒரு இத்தனை ஈமான்தாரி அவனிடத்தில் தாயிடத்தில் அப்படிப்பட்ட முஹப்பத்து அன்பு வைத்துக் கொண்டிருந்தார், நேச பாசங்களை கொண்டிருந்தார். அவர் என்ன காரியம் நம்ம செஞ்சாரு? தவம் இருந்த பெற்ற பிள்ளை என்பார்களே, அப்படி பீண்டெடுத்த பிள்ளை சாத் பின் அபி வக்காஸ் அவருடைய தாய் அவருடைய முறையிடுறாங்க, மகனே நீ ஏதோ தவறு பண்ற. யாரோ ஒரு முகமது என்று இங்க இருந்தவர் வந்து முகமது என்று தன் தூதர் என்றும் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கிறார். நீ நாம் எதை வணங்கி கொண்டிருந்தோம், எந்த தெய்வங்களை நம்முடைய பரம்பரைகள் வணங்கி கொண்டிருந்ததோ அதை விட்டு மகனே நீ அங்கு செல்கிறார், என் ஈரக்குலையே அந்த காரியம் செய்து விடாது என்று தன் தாய் தன் மகனுக்கு உபதேசம் செய்கிறார். உபதேசம் செய்யறாங்க. அப்பொழுது சிறு பிள்ளை, சிறு வயசுன்னு சொன்னா ஒரு 12, 13, 14 வயசு இருக்கும் நினைக்கிறேன் சாத். அவங்க சொல்றாங்க, தாயே, சில இளமை கிட்டத்தட்ட என்ன காரியத்தை நீங்க செய்ய சொல்றீங்க? நான் உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன் தாயே, உன்னை அதிகமாக நேசிக்கின்றேன், உயிருக்கு உயிராக நீராக உன்னை நேசிக்கின்றேன். ஆனால் நீ எதை தெரியுமா எனக்கு வெறுக்க சொல்கிறாய், எதை விட்டு தெரியுமா எனக்கு வர சொல்கிறாய்? அல்லாஹ் ஒருவன், அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதை நான் உண்மை என்று ஏற்று நான் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதை விட்டு வர வேண்டும் என்றால் தாயே மன்னித்து விடுங்கள், நான் அதை விட்டு இந்த முகமதை விட்டு நான் வந்து விட மாட்டேன், அந்த இஸ்லாத்தை விட்டு வந்து விட மாட்டேன் என்று முதல் அங்க அந்த வார்த்தை வைக்கிறார். எதுக்கு வைக்கிறார் பாருங்க, வேற எதுக்கும் வைக்கல. தாய் சொல்றாங்க, அடுத்தது என்ன சொல்றாங்க, மகனே அப்போ என்ன சொல்றேன், உன் முகமது என்ன சொல்ற தெரியுமா? உறவுகளை பேணி வாழ வேண்டும், தாய் தந்தையை மதித்து வாழ வேண்டும், தாய் பேச்சை கேட்க வேண்டும் என்று தானே உன் முகமது சொல்கிறார். அப்பொழுது உன் முகமது பேச்சைத்தானே நீ கேட்க வேண்டும். இதுவும் உன்னுடைய இஸ்லாம் தானே சொல்லு, நீ எதை ஏற்றுக்கொண்டிருக்க அந்த மார்க்கத்தை அந்த முகமது தானே சொல்கிறார். ஆம் தாயே, எதை சொல்கிறார் சரி, ஆனால் இறைவன் என்ற விஷயத்தில் வந்துவிட்டால், அல்லாஹ் என்ற விஷயத்தில் வந்துவிட்டால் அதற்கு பெற்றோர்களுக்கு இணை வைப்பவர்களுக்கு முன்னுரிமை இல்லை, அவர்களுக்கு இல்லை, இடம் இல்லை. அதை எந்த விஷயத்தில் எதிர்க்க வேண்டுமோ, இதை தாயே நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன், நீ அல்லாஹ்வை விட்டு வர சொல்கிறாய். அல்லாஹ்வின் தூதரை நான் யார நேசம் கொண்டேனோ அந்த தூதரை விட்டு நீ வர சொல்கிறாய். தாயே அது என்னால் முடியாது என்று தன் தாயிடம் முறையிடுகிறார், கூறுகிறார். தன் தாய் சொல்றாங்க,
என் பேச்சு கேட்கவே மாட்டியா? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்த, எவ்வளவு நேசம் வச்சிருந்த, என் பேச்சு கேட்கவே மாட்டியா? நான் உன் பெற்றவள் அல்லவா, உன்னை நான் வளர்த்தவள் அல்லவா, என் பேச்சை கேட்க மாட்டாயா மகனே என்று தாய் மறுபடி கூறுகிறாள். தாயே, நான் அந்த காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அப்படி என்றால் மகனே, இதோ நானும் சொல்கின்றேன், நான் இனி சாப்பிடவே மாட்டேன், பசியாக இருந்து மௌத்தாகி விடுவேன், இறந்து விடுவேன் என்று தன் தாய் தன் பிள்ளையிடத்தில் கூறுகிறார். சாது அழுது கொண்டு அவர் மனவேதனை, விரக்தி மனவேதனையோட, தாயே, நீ எதை வேண்டும் என்றாலும் சொல், உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் சொல், நான் உனக்கு அடிபணிகிறேன், கேட்கின்றேன். என் முகமதையும் என் அல்லாஹ்வையும் என்னை விட்டு விட்டு வந்துவிட்டு சொல்லிவிடாதே. ஒரு கால் தாயே நீ மரணித்து விட்டால், ஒரு கால் நீ பசி பட்டினியாக இருந்து நீ மரணத்தை தழுவினால், நான் அப்பொழுதும் அந்த தூதரை முகமதை விட்டு விட்டு விலகி விட்டு வர மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப சொல்றாங்க, நான் ஒரு தடவை இல்லை, நீ 100 தடவை, நீ 100 தடவையும் மரணித்தாலும், 100 தடவை மறுபடி உயிர் பெற்று வந்து கேட்டாலும், தாயே நீ மரணிப்பதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், என் உன்னையும் என்னையும் படைத்த என் ரப்பை நான் விட்டுவிட மாட்டேன் என்று கூறுகிறார். ஈமானின் உறுதியை பாருங்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாய் 3 நாட்கள் படுத்த படுக்கையாக அன்னம் தண்ணி தொட மாட்டேன்றாங்கல்ல. இன்னைக்கு சொல்றாங்களேங்க, மகனே நான் சொல்ற மாதிரி நீ வந்து காரை வாங்கல, நான் சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணல, நீ ஒரு தௌஹீது, அல்லாஹ், ஒரு ரசூல் இல்ல, நானும் ஏத்துக்கிற கரெக்ட் தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது இதெல்லாம் இஸ்லாத்துல முன்னோர்கள் செஞ்சது. அந்த வரதட்சணை வாங்க மாட்டேன்னு நீ சொன்னேன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி கல்யாணம் நீ பண்ணலன்னு சொன்னா, இவர் தௌஹீது கூட ஏத்துட்டு இருப்பாரு, இப்படிதான் இருக்கணும்னு இருப்பாரு. என் கடைசியில சொல்லுவாரு, நிறைய பேர் தடம் போலக்கூடிய இடம் ஈமான் எங்க தெரியுங்களா? திருமணம் என்ற நிலை வரும்பொழுதுதான். வேற காரியம் ஈமான் சரியா சொன்னா, இல்ல தாயே, அனிப்ப சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு ஈமான்தாரிக்கு அந்த ஈமான் வர வேண்டும். என்ன சொன்னார்கள்? அப்பொழுது அந்த 3 நாட்கள் மயக்கம் அடைந்த நிலையில் அந்த தாய் வந்து படுக்கையாக இருக்கிறாள். இன்னொரு சிறிய சகோதரன் உமரா என்று சொல்லக்கூடிய ஒரு அவனுடைய சிறிய சகோதரன், சிறிய மகன், தாயுடைய மயக்க நிலையை அறிந்து, தாயே அந்த ஒரு தண்ணீர் கொண்டு வந்து தாய்கிட்ட கொடுக்கிறாங்க. இவர் அந்த வேதனையோடவே இருக்கிறார். நான் என்னுடைய மார்க்கத்தை விட்டு தான் நீ வர சொல்ற, நீ எதை வேணாலும் உலகத்துல சொல்லு, நான் அதுக்கு அடிபணிகிறேன், கேட்கின்றேன். இந்த நான் ஏற்றுக்கொண்ட இந்த முகமதையும் என்னுடைய அல்லாஹ்வையும் நான் என் மார்க்கத்தை விட்டு விட்டு வர மாட்டேன் தாயே என்று சொல்கிறார். அந்த உறவு பிரிவு பாருங்க, எப்படி இருந்த உறவு பிரிவு. எதுக்காக பிரிவு கொண்டார்கள்? மார்க்கத்திற்காக வேண்டும் என்றால் பிரிந்திருப்போம். ஆனால் தன் தாய் தன் கண் எதிரிலே படுத்த படுக்கையாக இருக்கிறாள், தன் மகன் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கின்றான். எதற்காக? மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், எதுனாலும் விட்டு கொடுப்பேன். அப்படி நம்முடைய ஈமான், நம்முடைய பிள்ளைகள் நம்ம வளர்க்கிறோமா? நம்ம அப்படி இருக்கிறோமா? இந்த ஹதீஸை கேட்டோமே, கேட்டு அந்த ஹதீஸை நான் பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோமா? அது உறுதியாக இருக்கிறோமா? இன்னைக்கு பிரிவு எதில் நடக்குது? அற்பமான விஷயங்களுக்கு எல்லாம் பிரிவு, அற்பமான காரணங்களுக்கு எல்லாம் பிரிவு. அல்லாஹ்வுக்கு வணங்க, நான் தொழுவ போன தொழுவ ஏன்பா போல, இல்ல கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் போல. இன்னைக்கு சொல்றது சாதாரணமா. இன்னைக்கு பெற்றோர்களை நம்ம வந்து இன்னைக்கு நிராகரிச்சிருக்கோம். எதுக்காக? அம்மா வந்து நான் வந்து ரசூல் சொன்ன சுன்னத்தான முறையில தான் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி, அந்த ஹாஜத்து தான், அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. அம்மா சொல்லிட்டாங்க, மகனே நீ வந்து இப்படி முடிக்கலன்னு சொன்னா நான் வந்து என்னால தாங்கிக்க முடியாது என்று எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்காக தான் நான் மாறிட்டேன், நான் வேற வழி இல்லை, எனக்கு தெரியும், நான் வந்து இப்படிதான் செஞ்சேன்னு சொல்றேன். இது எப்படி செய்யலாம்? இன்னைக்கு இவனுக்கு ஆசை வந்துருச்சு மனசுல, அந்த கார் வாங்க வேண்டும், அந்த பெண்ணிடத்தில் நகை வாங்க வேண்டும், அந்த பெண் விட்டு சோறு சாப்பிட வேண்டும், அந்த பெண்ணுடைய கொடுக்கக்கூடிய அந்த காசை, பிச்சை காசுகளுக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய ஈமானை அடக்க வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கிறார்களா இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அந்த ஈமானை, அந்த ஈமானுடைய அந்த உறவின் பிரிவு எப்படி இருந்துச்சு? நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு? இன்னைக்கு சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் உறவை பிரிந்து வாழக்கூடிய விஷயங்கள் இருக்கிறோம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்குதா நமக்கு? உறவு ஒரு விஷயங்கள், பிள்ளை ஒரு தவறு செஞ்சுட்டா நம்ம அவங்களுக்கு தூரமா விளக்கிடுறோமா? பெற்றவர்கள் நான் பெற்று வளர்த்த பிள்ளை ஒரு தவறு செஞ்சிட்டுன்னு சொன்னா நான் விளக்கிடுறோமா? ஆனா பெற்றவர்களத்தில் அப்படி இருப்பது இல்லையே. ஏன் அந்த பிரிவு? என்ன துரோகம் செய்து விட்டார்கள் பெற்றவர்கள்? என்ன பெற்றோர் அல்லாஹ் தஆலா யாரு கேட்பான்? உன் நட்பு கூட க்ளோஸா இருந்தா கேட்பானா?
நீ அதிகமாக பாசம் நேசம் யார் மீது வைத்தன்று அல்லாஹ் அதை கேட்க மாட்டானா? பெற்றவளை பற்றி தானே அல்லாஹ் கேள்வி கேட்பான். உடைய ரத்த உறவுகளை பற்றி தானே அல்லாஹ் கேள்வி. எல்லா இடத்துல அதானே வந்திருக்கு. யாபுதுல்லா அல்லாஹ்வை வணங்கிவிட்டு வாலிதனை ஹசானா என்று வரக்கூடிய விஷயங்கள், உடைய அக்ரப் சொந்தங்கள், உடைய ரத்த உறவுகளை பற்றி தானே அல்லாஹ் கேள்வி கேட்பான். அந்த கேள்வியிடத்தில் நம்மிடத்தில் பதில் என்ன இருக்கிறது? நாம் கேட்கின்றோமா? இங்க நாம் பார்க்கிறோம், அந்த உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சகோதரன் இருப்பான், அவன் ஒரு ஏழ்மையான நிலத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பான். அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது பக்கத்துல போய் நின்றுட்டு, என்ன உனக்கு பிரச்சனை, நீ ஏன் கவலைப்படுற, பேசாம இருந்துட்டு இல்ல போய் பேசு, உனக்கு என்னென்ன பிரச்சனை, ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன், ஒரு வார்த்தை. அட சகோதரனை விட கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட தர்ஜா கொடுக்கும். உனக்கு என்னென்ன பிரச்சனை, என்ன உனக்கு குடிமொழி விட போகுது? ஆனா அல்லாஹ் உனக்கு அன்பளிப்பை கொடுப்பானா, சொர்க்கத்தை கொடுப்பானா? நீ சொர்க்க, நீ உறவை நேசித்தால் நீ உனக்கு அல்லாஹ் சொர்க்கம் பரிசென்றான் சொல்றான்ல. அப்ப அந்த எப்படிப்பட்ட உறவுகளை, ஒரு சகோதரன், சொந்த சகோதரன் பக்கத்து வீட்டுல இருப்பான், பக்கத்து தெருவில் இருப்பான், போய் பேச மாட்டான். என்னன்னு சொன்னா, என் குடும்பத்துக்கு அவன் குடும்பத்துக்கு ஆகுறது இல்லை, என் மனைவிக்கு அவன் மனைவிக்கு ஆகுறது இல்லை. ஆனா உன் மனைவிக்கும் அவனுக்கும் ஆகுதில்லை என்பது நீ உன் சகோதரத்தில் பேசாம இருப்பாயா? எவ்வளவு கேவலமான விஷயம். உன் மனைவிக்கும் அவன் மனைவிக்கும் ஆகவில்லை என்றால் நீ உன்னுடைய சகோதரத்தில் பார்த்து பேச மாட்டாயா? நீ எதை காட்டுகிறாய்? உன் பிள்ளைகள் இப்படித்தானே வளரும். உன் கண்ணுக்கு எதற்கு இப்படி பிள்ளைகள் வளர்ந்து அந்த இரு பிள்ளைகளும் பேசாமல் இருந்தால் உன்னுடைய ரத்த கண்களில் தண்ணீர் வருமா, ரத்தம் வருமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பார்க்கணும். தன் சகோதரி உயர்ந்த நிலையில் இருப்பாள், அவர் வீடு வாசல் தன்னிடத்தில் நல்ல வசதி இருக்கும், வீடு கட்ட அவன்கிட்ட ஏதோ சுற்றமான பணம் கம்மியா இருக்கும். போயிட்டு என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் ஒரு சோகமா இருக்கிற? தங்கச்சியை பிடித்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு ஒரு கேள்வி கேட்கட்டுமே, சாப்பிட்டியாமா, ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருக்கிற, நீ சாப்பிட்டியா தங்கையே, நீ சாப்பிட்டியா சகோதரியே, ஒரு வார்த்தை தன் தங்கையை அரவணைத்துக்கிற பெற்ற தந்தை மௌத்தாகி இருந்தாலும், பெற்ற தாய் தந்தை மௌத்தாகி இருந்தாலும், என் சகோதரன் இடத்தில் பக்கத்தில் வந்து இருந்து கொண்டு அத்தனை கவலையும் அந்த சகோதரர்கள் மறந்து விடுவார்கள். சகோதரர்கள் அத்தனை கவலைகளையும் அந்த சகோதரிகள் நாங்கள் அந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் ஒரு நோய்வாய்ப்பட்டு படுக்கும் படை, யாருக்கு நோய் எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று தெரியாது. படுத்த படுக்கையில் இருக்கும் பொழுது தன் சகோதரனோ தன் சகோதரிய பக்கத்தில் வந்து தன் கையை பிடித்து, தன் உடலை பிடித்து, தன் தலையை பிடித்து, தன் உடலை பிடித்து, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஆகாது, அல்லாஹ் இருக்கின்ற ஒரு ஆறுதலான வார்த்தை இருக்கிறது அல்லவா? அந்த வார்த்தை என்பது ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கேட்கும் போது அவள் அத்தனை இன்பங்களையும் அன்றே அடைந்து விடுவாள். சகோதரர்களே, எப்படிப்பட்ட உறவுகள்! ஏன் அந்த உறவுகளை பிரிந்து என்ன சாதிக்க போறோம்? ஆனா நீ மௌத்தா போகும்போது உங்க சகோதர சகோதரி வந்து வருத்தப்படுவாங்களே, அல்லாஹ்ட்ட இறைஞ்சு துஆ கேட்பாங்களே. நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நம்ம சகோதர மத்தவங்க அத்தனை பேர் வர்றாங்க, என் சகோதர ரத்த உறவுகள் இடத்தில் வந்து நின்று இடத்தில் துஆ கேட்குமே, அந்த துஆ நமக்கு போதவில்லையா? அந்த துஆ நமக்கு அவசியம் இல்லையா? நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது என் சகோதர சகோதரிகள் வந்து எனக்கு துஆ கேட்பார்கள், ரத்த உறவுகள் வந்து துஆ கேட்குமே, அந்த துஆ நமக்கு அவசியம் இல்லையா? எந்த கர்வம், எந்த கௌரவம் நாம் அவர்களை வெதுக்கி வைத்திருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் கேட்டோம்னு சொன்னா, என்னப்பா பிரச்சனை, இந்த பிள்ளை அந்த பிள்ளை அடிச்சிட்டு இருப்பாங்க, சிறு பிள்ளைகள் விளையாட்டுல தள்ளி இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு சாக்லேட் சாப்பிட்டு இருப்பாங்க, கொடுத்திருக்க மாட்டாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இரு குடும்பங்களும் பேசாதுங்க. எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். ஏதோ சாக்லேட் இவர் கொய்த்து கொண்டு போயிருப்பாரு, அவர் மனைவி சொல்லிருப்போம், நீங்க கூட கொய்த்து போட்டு உடைக்க அவர் சாக்லேட் அவர் புள்ள போட்டு சாப்பிடுது, அவர் உங்களுக்கு கொடுக்கல. இந்த சாக்லேட்டால் ஏற்பட்ட பிரச்சனை ரெண்டு குடும்பங்களும் விஷங்களாக மாறி போயிருக்கும். ஒரு இனிப்பு கிடைக்கவில்லை என்று இவர் வீட்டுக்கு அவர் போக மாட்டார், அவர் வீட்டுக்கு போக மாட்டாரு, எந்த நல்ல துக்க காரியங்களையும் கலந்து கொள்ள மாட்டார்கள். பெருநாள் தினமாக வந்தாலும் அன்றைய தினத்திலும் சந்திக்காத துர்பாக்கியசாலியாக இந்த முஸ்லிம் சமுதாயம் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் பொருந்து கொள்ளக்கூடிய அந்த வாழ்க்கை வெறும் தொழுகை, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கட்டளையும் நமக்கு ஒரு மனிதன் ஒரு அடிபணிந்து வாழ வேண்டும். அவன் அல்லாஹ்வின் அடியனாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் ஏற்று நடக்க வேண்டும்.
நாம் வந்துவிட்டோம், மரணிக்க போகிறோம். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா மறுமை நாள் எழுப்பி கேள்வி கேட்பான். அப்பொழுது அந்த உறவு வந்து பக்கத்தில் நிற்கும். என்னை துண்டித்து வாழ்ந்தான் அல்லாஹ். ஒரு சகோதரர் வந்து நிக்க மாட்டானா? நான் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டது என்னன்னு கேட்கல. துனியால பதுவா பண்ண மாட்டானா? ஒரு சகோதரி பதுவா பண்ண மாட்டாங்களா? ஏன் பிரிந்து வாழ்கிறோம் கேட்கிறேன். என்ன கர்வம் நினைக்கிறேன். அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகள் நமக்கு பத்தவில்லையா? பத்தலையா? நமக்கு விளங்கலையா? விளங்காமல் ஒருவன் இருந்தார் என்றால் அல்லாஹ் நிராகரிக்கிறவன் தான் விளங்காமல் இருப்பான். நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் கொண்டிருந்தால் உனக்கு எப்படி விளங்காமல் இருக்கும் என்று கேட்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய ஈரக்குலையான ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களே வீட்டுக்கு போறாங்க. பாருங்களேன், ஈரக்குலை, அவ்வளவு பாசம் நேசம். அவள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் ஒரு திரைச்சீலை இருக்கிறது. எவ்வளவு பாசம் கொண்டாங்க, அவ்வளவு பாசத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க. என்ன, அவர் திரைச்சீலையில் உருவங்கள் இருக்குது, ஒரு டிசைனான உருவங்கள் இருக்கு. போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பி மகள் வீட்டுக்கு போறாங்க. உடனே திரும்பி வர்றாங்க. போய் சொல்லிருக்கலாம், அந்த கோவங்களை ஒரு விதமான ஒரு இது வர்றாங்க. கேள்விப்பட்ட உடனே ஓடி வர்றாங்க. ஓடி வந்து மகள் கேட்கறாங்க, ஏன் என்ன விஷயம்னு கேட்கறாங்க. அப்போ கேட்கும் போது சொல்றாங்க, ஏன் திரைச்சீலை இது வந்து சரி முறை இல்லையே, சரியில்லையே, இந்த உருவங்கள் சரியில்லையே. அப்போ போற இடத்துல ஒரு தடுக்குதுன்னு சொன்னா அவங்களுக்கு எங்க, அதாவது இது முறை இல்ல, இது மார்க்கத்துக்கு முரணானது, இந்த திரைச்சீலையில் இந்த உருவங்கள் இருக்கக்கூடாது என்று. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உடனே அது அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிருக்கலாம், எனக்கு அது எடுத்து இன்னாரு கொடுத்துருங்க, அவர்களுக்கு அந்த உடைகளுக்கு ஏதாவது உபயோகமா போயிடும், திரையாக இருக்கக்கூடாது, அந்த உருவம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருப்போம், ஆடல் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தில் வாய் திறந்து சொல்ல மாட்டோம். உறவு போயிடுமா? உறவு போயிடுமா? நாம போறோம் சொந்தத்திலே தனக்கு கட்டுப்பாட்டு சொன்னா கேட்கக்கூடிய குடும்பத்திலேயே இன்னைக்கு அந்த ஐப் என்று சொல்லக்கூடிய, ஆபாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைஞ்சிருச்சு. டிவி ஓடிட்டு இருக்குது, பாட்டு ஓடிட்டு இருக்குது, தொழுகை பாங்கு நடந்துட்டு இருக்கு. எத்தனை முஸ்லிம்கள் குடும்பத்துல, ஆனா அது என்னன்னு தெரியல, பாங்கு கொடுத்த சத்தம் மட்டும் கேட்ட, அந்த ஓசையை மட்டும் கேட்ட உடனே எல்லாமே தலை துணி போட்டுக்கிட்டு டிவி ஓடிட்டு இருக்கும். தலையில துணி போடுவாங்க, நாடகம் நிக்காதுங்க. தலையில துணி போடுவாங்க, அந்த இருக்கிற இந்த டிராமா நிக்காதுங்க. எத்தனை குடும்பத்துல பாக்குறோம். உடனே பாங்கு சத்தம் கேட்ட என்ன தெரியல, ஈமான் இது வரைக்கும் இருக்குது, அது வரைக்கும் இல்ல. டிவி பார்த்தா ஈமான் போயிடுது, பாங்கு சத்தம் கேட்ட உடனே தலைக்கு துணி மட்டும் வந்துருது. அப்ப சரி, இது மேட்டர் இது இல்ல. அப்ப என்னன்னு சொன்னா, அப்ப அந்த குடும்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அங்க போனவங்க எங்க ரிட்டர்ன் வந்தாங்க? தன்னுடைய மகளை பார்க்க சென்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ரிட்டர்ன் வந்தாங்க? அது புரியணும். என் மகள் இருந்தாலும் விளங்க வேண்டும், அது தவறு என்று சுட்டி காமிப்பதற்காக. நம்ம அப்படி சுட்டி காமிக்கிறோமா? நம்ம சொந்த மதத்துல போவோம், இது தவறுப்பா, செய்யக்கூடாது, நம்மளா சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் இதை வெறுக்கிறான். இது அல்லாஹ் அந்த விஷயத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கிறோமா? அதை நம்ம எடுத்து வைக்கல. அப்ப ஒரு உறவை எந்த விதத்தில் பேண வேண்டும்? அவளுக்கு கவனிக்கக்கூடிய விஷயங்களில், அவளுக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களில், அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களில், அவர்கள் பிரச்சனையாக இருக்கும் போது பக்கத்தில் நின்று ஆறுதல் சொல்லக்கூடிய விஷயங்களில் நாம் உறவை பேண வேண்டும். அவர்கள் தவறுகள் என்று ஒன்று வந்து விட்டால், மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் சொல்ல, அங்கதான் நம்முடைய இல்ல, நான் இதுக்கு ஆதரவு இல்லை என்று தன்னுடைய பிரிவை அங்க காட்டணும். தற்காலிகமாக நிரந்தரமாக இல்ல, அதை விளங்குற வரைக்கும், அதற்கு கடைசி வரைக்கும்ன்றது இல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பார்க்கணும், இந்த சத்தியத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 பேர் இருந்துச்சு மக்கா நகரில். அவங்க சொந்த மதத்தின் மத்தியில வந்து அவ்வளவு செல்வாக்கு பெற்றவர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். அமீன், சித்திக் என்று 2 பேர் இருந்துச்சு. உண்மையாளர், நேர்மையாளர் 2 பேர் இருந்துச்சு. உண்மையை மட்டும் பேசக்கூடியவர், நம்பிக்கையாளர் 2 பேர் இருந்துச்சு. அவருக்கு 2 பட்டங்கள் இருந்துச்சு. அவ்வளவு நேசித்தார்கள் மக்கா வாசிகள், தன்னுடைய உறவினர்கள், இந்த குறைஷிகள் அவ்வளவு நேசிச்சாங்க. அவரும் அப்படித்தான் இருந்தார், நேசித்துக் கொண்டிருந்தார். உண்மைக்கு பஞ்சமே, உண்மை 100க்கு 100 உண்மை, அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். நேசத்துக்குரியவராக இருந்தார். அவ்வளவு நேச, எந்த அளவுக்குன்னா அபூ ஜஹல் அவங்க இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த விஷயத்தை கேள்விப்பட்டு போனவுடன் என்ன பண்ண சொன்னா, ஒரு அடிமை வந்து சொல்லுது, பங்காளி தானே, அந்த விஷயத்தை சொல்லுது,
உடனே என்ன சொல்ல உங்களுக்கு ஆண் உங்க தம்பிக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கா சொன்ன உடனே அப்படியா உடனே அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றாரு, தன்னுடைய மாலை இருக்குது இல்ல, அந்த மாலை எடுத்து அவனுக்கு கொடுக்குறாங்க அந்த அடிமைக்கு. அப்பொழுது எந்த அளவுக்கு பாசம் நேசம் கொண்டிருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே குறையில்லாமல் அந்த மக்கள் மத்தியிலே பாச நேசத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மக்கள் எப்படி தெரியுமா பிரிவு கொண்டாந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தை கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறார். தூது செய்தி வந்த உடனே தூதராக மாறி ஒரு விருந்து வைக்கிறாரு. விருந்து வச்சு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், தாவா செய்யறாரு. என்ன தாவா செய்யறாரு? மக்களே, அடிக்கடி கேட்ட ஹதீஸ், தோ இந்த மலைகளுக்கு இருக்கிற மலை குன்றுகள் இருக்கிறது, இதற்கு பின்னால் ஒரு கூட்டம் நம்மை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்க நம்புவீங்களா? என்ன முகமது, என்ன சொல்ற, என்ன சித்திக்கு, என்ன சொல்ற, இது வரைக்கும் நீ பொய்யே சொன்னது இல்லையப்பா, நீ நேர்மையான, நீ ஒழுக்கமானவன், நீ பொய்யே பேசுனதில்லை, நீ சொல்ல நம்ப மாட்டோமா? நம்பத்தான் ஆகும் என்று சொன்னார்கள். நீ எங்க புள்ள, நீ எங்க புள்ள, எங்கள் ஒருவன், நீ சொல்ல நம்ப மாட்டோமா? நீ சொன்னால் நம்புவோம். எப்போ 40 வயசு கடந்துருச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு நபி பட்டம் வந்துச்சு. 40 வயசு கடந்த பிறகு கூட தன் சொந்தங்களை உற்று கூடாது சொல்லி அணைச்சு அப்படி ஒரு தாவா பண்றாரு. சொல்றாரு, மக்களே இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் அவங்களுக்கு, சொல்லிட்டு சொல்றாரு, இப்பொழுது அல்லாஹ் ஒருவன் அவனுடைய தூதர் தான் நான் என்றால் நீங்க நம்புவீங்க சொன்னாரு. அடநாசமா போனவன பிரிவு சொந்த பந்தம் எப்படி கொண்டாடி பாருங்க. நல்லதானப்பா இந்த என் குடும்பத்துல ஒன்னாதானப்பா இருந்தோம், ஒன்னாதான உறவாடிகள் இருந்தோம், எங்க முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, நீ அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப நம்ம இந்த தௌஹீத் பிரச்சாரம் செஞ்சு அல்லாஹ் ஒருவன், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் கேளுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி வாழ்வோம், என்ன சொன்னாங்களோ அது மாதிரி செய்வோம், எது ஹராம் பண்ணாங்களோ அது ஹராம் இருப்போம், எது ஹலால் பண்ணாங்களோ அது ஹலால் நிற்போம், எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வாழ்ந்து விட்டு காட்டி விட்டு சென்றார்களோ அதை நாம் பின்பற்றி வாழ்வோம், எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதை நாம் தடுத்து கொண்டு வாழ்வோம் என்று சொன்னா நாசமா போனோம். கொஞ்ச நாள் தான் வெளிநாட்டு அந்த தௌஹீத்காரங்கிட்ட சேர்த்துட்டியா, அந்த தௌஹீத்காரன் சேர்ந்ததால தான் நீ இந்த பேச்சு பேசுற, இல்ல நீ இப்படி இருக்க மாட்டே, நீ இப்படி மக்கள் சொல்லுவாங்கல்ல, நீ இப்படி சேர்ந்துட்ட, நீ ஒழுங்கா தான் இருந்த, ஒழுங்கா தான் எல்லாம் செஞ்சிருந்த, அங்க அப்பயே அந்த கூட்டத்தோட சேர்ந்திருப்ப. எந்த கூட்டத்தோட? அல்லாஹ் ஒருவன் சொல்றது அந்த கூட்டமா? எப்படி மக்கத்து காஃபியர்கள் சொன்னார்களோ, நீ அல்லாஹ் ஒருவன்றியா, அப்ப நம்ம இங்க தெய்வம் என்றியா? அப்ப அங்க பிரிவினை கொண்டு வராங்க. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன எப்படிப்பட்ட அவங்க மத்தியில வந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவராக இருந்தார், எந்த பிரிவினை, அந்த பிரிவினைக்கு மேல சோதனைக்கு மேல சோதனை, பிரிவினைக்கு மேல பிரிவினை அனுபவிச்சு அதை விட்டு வந்து மக்கா விட்டு வெறுத்து மக்காவிலிருந்து போயிட்டு மதீனாவை சில ஹிஜ்ரத் செய்து போனாங்களே, உறவினர்களை விட்டு தானே போனா. அவர் மட்டும் போனாரா? ஒவ்வொரு சஹாபிக்களுடைய கதைகள், நம்ம வந்து வாழ்க்கையுடைய அந்த வரலாறுகள், கதைகள் இல்ல வரலாறுகள், 100% தூய வரலாறுகள். அந்த வரலாறின் ஒவ்வொரு தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தம தோழர்கள், ஒவ்வொரு தோழர்களும் மேற்கொண்டார்களே, தியாகங்கள் செய்தார்கள். எதற்காக? துறந்தார்கள். வீடு, மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், எது எல்லாத்துக்கும் ஒன்றுக்கொன்றாக இருந்தவர்கள் தன் அனைத்தையும் பிரிந்து சென்றார்கள். எதுக்காக பிரிந்து சென்றாங்க? இன்னைக்கு வந்து கரெக்டு தான், மனைவி ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்காக தான் நான் அதுல போய் ஈடுபட்டேன், எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. எதுக்கு? அவங்க வந்து அது செய்யணும், 40 செய்யணும்னு சொல்றாங்க, தர்காவுக்கு போனோன்றாங்க, அது இதை பண்றாங்க. நான் கரெக்டா தான் இருந்தேன், சொன்னா கேட்க மாட்டாங்க, அதை வந்து இப்படிதான் செய்யணும்ன்றாங்க. அதுக்காக தான் நான் எனக்கு பிடிக்கல தான், இருந்தாலும் வந்து சொல்லிட்டேன். அப்ப நம்ம எங்க சஹாபாக்கள் வந்து மேடைகளில் பேசுறதும் பின்னால சொல்றது தானா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சஹாபாக்களை, உத்தம மக்களை வந்து உருவாக்கி விட்டு சென்றார்கள், ரத்தினங்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள், முத்துக்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள். ஆனால் அதை பின்னால் அப்படியே ஃபாலோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம இடத்தில் ஈமான் விடுச்சு, நம்மளும் முஸ்லிம்கள் தான். ஆனால் நம்மிடத்தில் அது சரியான முறையில் இருக்கிறதா? அவர்கள் தியாகம் எப்படி, பாசங்கள் எப்படி இருந்தது அவர்களிடத்தில்? அந்த குடும்பத்தை விட்டு ஒருவன் பிரிது ஒண்ணு இல்லைங்க. வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு சொந்த கொய்த்துக்கு வர்றோங்க, கொய்த்துக்கு வரும்போது எவ்வளவு கண்ணீர் நமக்கு. பொருளாதாரம் சம்பாதிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் போயிடுவோம் என்ற அந்த நோக்கத்தில் தானே வர்றோம். வர்றவங்க எல்லாம் அப்படிதானே வர்றாங்க. பொருளாதாரத்தை வருவோம், பொருளாதாரத்தை சம்பாதிப்போம், சம்பாதிச்சு ஊருக்கு போய் சேருவோம். அந்த நோக்கம், அந்த பிரிவை நம்மளால தாங்க முடியல. எவ்வளவு அழுகை, துக்கம். ஒரு கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்தா ஒவ்வொரு பெரிய பெரிய டைரக்டரை உருவாயிடுவாங்க அவங்க மத்தியில. அவ்வளவு பெரிய கதைகள் வச்சிருப்பாங்க. துக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு டிசைனை சொல்லுவாங்க. கேட்டால் நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த கதையை கேட்டாலே. ஆல்ரெடி எல்லாமே அப்படிதான் இருக்காங்க இங்க. அந்த கதையை கேட்டாலே இன்னும் ஒரு வந்துடும். தாங்க முடியலங்க, அந்த பிரிவு தாங்க முடியல. ஆனால் சஹாபாக்கள் எதற்காக அந்த பிரிவை, அந்த உறவை விட்டு சென்றார்கள்? பெற்ற மகன் தன் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு விட்டு சென்றான். எதற்காக அந்த பிரிவு நடந்தது?
பெற்ற அந்த தந்தை தன் பிள்ளைகள் கேட்கவில்லை என்று விட்டு சென்றார். எதுக்காக அந்த பிரிவு நடந்தது? சஹாபி பெண்மணிகள் விட்டு சென்றார்கள், குடும்பத்தை துறந்து விட்டு சென்றார்கள். எதற்காக சென்றார்கள்? எதற்காக சென்றாங்க? எதற்காக? அல்லாஹ்விற்காக. அந்த பிரிவு எப்படி இருந்தது சொன்னா, அல்லாஹ்வுக்காகவே நேசம் கொள்வோம், அல்லாஹ்வுக்காகவே நாம் பிரிவு கொள்வோம். அல்லாஹ் இல்லை என்று மறுக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்க மாட்டேன். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய கூட்டங்கள் எங்க இருக்குது அங்க போய் சேருவேன். ஒவ்வொருத்தர் பிரிஞ்சு போனாங்களே, அந்த பிரிவை பற்றி நம்ம இந்த துனியால ஒரு அற்பமான விஷயத்தை நம்ம பிரிஞ்சுட்டு வரும்போது அவ்வளவு துக்கங்களும் இயக்கங்களும் நமக்கு இருக்குது. அவர்கள் அங்க பக்கா நகரை விட்டு பிரிந்து சென்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஒவ்வொரு அது அபூ அய்யூப் அல் அன்சாரி அவங்க சொல்றாங்க, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் சொர்க்கத்தில் சேர்க்கும் நற்செயலை கூறுங்கள் என்று ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அல்லாஹ்வின் தூதரே அப்படி ஓடி வர்றாங்க. சொர்க்கத்துல ஒரு எனக்கு சொர்க்கம் கிடைக்கக்கூடிய நற்செயலை என்று ஐயுக்கும் ஹசன் அமல், அந்த அமலை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். நான் எதை செய்தால் அந்த மறுமொழி சொர்க்கம் அடைக்கும். ஒரு பெரிய இஸ்லாத்துக்கு பெரிய ஆர்வம். யார சொல்லுங்களா ரசூலுல்லாஹ். உட்கார்ந்து சஹாபாக்கள் எல்லாம் என்னடா ஆச்சு இவருக்கு, நல்லதானே இருந்தாரு, நல்லா தெளிவா பேசக்கூடிய நல்லா இருப்பாரு. சஹாபாக்கள் இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு 3 பேர் கேட்கிறாங்களா, என்ன ஆச்சு இவருக்கு இவ்வளவு பதட்டமா ஏன் இப்படி கேட்கிறாரு சொல்லி. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யா அப்துல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு லா ஷரீக்கு பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு நீங்க இணை வைக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் கடமையான தொழுகை, தொழுகை இருக்கிறது அல்லவா, தொழுகை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அதற்குண்டான நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஜகாத்தையும் கொடுங்கள், உறவை பேணி வாழுங்கள் என்ற இந்த 4 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு வைக்கிறாங்க. கேட்டேன், கட்டப்பட்டேன், அவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட. நீங்க 4வது எது வருது பாருங்க, அல்லாஹ்வை வணங்கிவிட்டு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு காரணம் அவனை எப்படி வணங்கணும், தொழுகை, பொருளாதாரத்தில் சதகா ஜகாத்து, உறவை பேணி வாழ வேண்டும். உறவு சம்பந்தமா குர்ஆனுடைய வசனங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையும் நிறைய அப்படி அள்ளி கொண்டு இருக்குது. உறவை எப்படி பேண வேண்டும், உறவை விட்டுறக்கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சிய போக்கா இருக்கிற மற்ற எல்லா விஷயத்திலும் இருக்கோம். கர்வம், கௌரவம், என்ன இவரா, நான் ஏன் போய் பேசுவேன், என்னுடைய சின்னம்மாவா, என் மாமாவா, மாமா பாப்போம், குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப ஏழ்மையா இருப்பாருங்க, கஷ்டப்பட்டு இருப்பார், தன் தாயுடன் பிறந்த உறவு ரத்தம், பல பிரச்சனைகள் இருக்கும், நோய்பட்டிருக்கும், பல பிரச்சனைகள் இருக்கும், ஏதோ ஒரு சோதனை இருக்கும், பார்த்துக்கிட்டு அப்படியே போவோம். நம்ம என்னத்துக்கு பண்ணணும், இவரு நம்ம எங்க இருக்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பதிலுக்கு பதில் உறவாடுபவன் உறவு இல்லை. நீ ஒரு மோமின் என்றால் அவன் ஒருத்தர் பேச, நம்ம அவர் மாமா பேசாம இருந்தாரா, எங்க அம்மாட்ட சண்டை போட்டிருந்தாரு, நான் ஏன் சண்டை போடுவேன், எங்க அம்மாட்ட தானே ஏன் சண்டை, எதிர்கோவத்தில் இருந்தாரு, அறியாமை காலத்துல இருந்தாரு, தெரியாம இருந்தாரு, நான் ஏன் மாமா எப்படி நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை. சித்தப்பாவோ பெரியப்பாவோ குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்க 2 பேரும் பேசாம இருப்பாங்க. அதே நிலைக்கு நாமும் போகணுமா, அதே மாதிரி நம்மளும் வாழணுமா? என் ரப்பு சொல்கிறான், உன் உறவை நேசித்து வாழு, உறவை பேணி வாழு என்று என் ரப்பு சொல்கிறான். என் ரப்புக்கு நான் கட்டுப்பட்டேன், அல்லம்னா செல்லும்னா என் ரப்புடைய வார்த்தைகளுக்கு நான் கட்டுப்பட்டேன். அந்த நிலையை நம்ம உருவாக்க கூடாதா? அற்பமான விஷயம், துனியாவுடைய தேவைகளுக்காக நான் பிரிந்து வாழ்கின்றோமே, மறுமையுடைய வாழ்க்கைக்கு நம்ம பிரியணும்னா, பிரிஞ்சு கோவத்தோட ஒருத்தரோட கொண்டாட இருக்கணும். எதுக்காக? எவ்வளவு சொன்னா தங்கச்சி தக்காக போறா, நான் கொஞ்ச நாள் பேச மாட்டேன், அப்ப கோவம் வரதுல அர்த்தம் இருக்குது. ஏன்னா நீ நரகத்துக்கு போடுவேன், நஷ்டவாளி ஆயிடுவேன், அதுக்கு விருப்பம் இல்லை. அந்த விஷயத்துல பார்க்கணும். விருது விஷயங்கள், திருமண விஷயங்கள் மத்த பார்க்கணும். திருமண விஷயங்கள் ஆடம்பரமான திருமணங்கள் நடந்துட்டு இருக்கு, அங்க போயிட்டு உறவு பேண சொல்லி உறவு அங்க பேணக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளுக்கு மாறுபட்ட உறவு. அதில் போய் உறவு பேணுறது அல்லாஹ் அப்படிப்பட்ட மார்க்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வின் வேத வரிகள் எங்க நிராகரிக்கப்படுகிறதோ அங்க நம்ம அங்க இருக்க அமரவே கூடாது. எதில் கடைபிடிக்க வேண்டுமோ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய நம்ம ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த உறவை பேணுதல அதாவது உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். லா யத்குலுல் ஜன்னத காஷியன், அதாவது நீங்க இந்த சொர்க்கத்துல அவங்க நுழைய மாட்டாங்க. யாரு இந்த உறவை
அந்த கத்தா பண்றாங்களே அவங்க வந்து நுழைய மாட்டாங்க. யார் வந்து அதை துண்டிக்கிறாங்களோ அவங்க வந்து நுழைய மாட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த உறவுகளை வந்து நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்ட் துண்டிக்கூடாது. துண்டிக்கப்பட்ட உறவுகளை நம்ம இணைக்க வேணும். என் அத்தா கோவப்பட்டார, என் அத்தாவுடைய அண்ணன் மேல, தம்பி மேல, தங்கச்சி மேல, எங்க அத்தை நம்ம போயிட்டு அந்த உறவை கொண்டாடணும். எங்களுடைய சொந்த எந்த ரத்த சம்பந்தம் இருந்தாலும் சரி, நாங்க அறிஞ்சோ அறியாமலே எங்க அண்ணன் தம்பி குடும்பத்துல பிரச்சனையா, மனைவி இருந்தால் இன்னைக்கு அதிகமான பிரச்சனை தாங்க. மனைவிக்கு பிடிக்கலன்னா இவர் இந்த உறவை முடிச்சிடறாரு. மனைவிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யணும். சொர்க்கத்துல மனைவி வந்து பரிந்துரை பண்ணுவாங்களா? சொர்க்கத்துல மனைவி வந்து பரிந்துரை பண்ணுவாங்களா? உங்களுக்கு அல்லாஹ்வுல சொர்க்கம் கொடுப்பான்னு சொல்லி அல்லாஹ் தடை பண்றானே. அதனால ரத்த உறவுகளை நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் நடக்கிற இடத்துல சில நேரத்தில் நடந்துதான் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தர் பேசாம, ஒருத்தர் மன உளைச்சலோட, குடும்பத்துல பல பேருக்கு மன உளைச்சல் வர்ற காரணம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் இங்கிருந்து சஃபர் போவாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சஃபர் போவாரு. போயிட்டு அதே தேர்வுல தான் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்த பந்தம் இருக்கும், பார்த்து சலாம் கூட சொல்லாம திரும்பி வந்துருவாரு. அடுத்த நீ போகும்போது அவர் ஹயாத்தா இருக்கிறாரோ, அவர் ஹயாத்தா இருக்கும் போது நீ போயிருக்கும் போது அவர் இல்லையோ. சலாத்தை கொண்டு முந்திக் கொள்வது உங்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சலாத்தை கொண்டு முந்தி சலாம் சொல்றது உனக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அருள் உனக்கும் தேவை, அவருக்கும் தேவை. அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு தேவை என்று துவா செய்வதற்கு நீ தகுதியற்றோடு நான் நம்மள மாறுறோம். சலாம் சொல்றது என்ன இருக்கு? நான் சொன்ன அவர் வாலிஸ்லா சொல்லலையா சொல்லு. அவரை திருத்து. அறியாமல் இருப்பார், ஜாஹிலியத்தில் இருந்து இருப்பார், அது சைத்தானுக்கு உட்பட்டு இருப்பார். அதை நம்ம விளக்க கூடாதா? 1 நாள் 2 நாள் 3 நாள் யோசிக்க மாட்டாரா? நான் சலாமுக்கு பதில் சொல்றேன், மறுபடியும் பதில் சொல்றாரு. கோபம் வரும், மனுஷன் தான், எல்லாருக்கும் கோபம் வரும். நான் எங்க சலாம் சொன்னா பதில சொல்ல மாட்டேன்ப்பா. அல்லாஹ்வுக்கு மாறுபட்ட காரியங்களை செய்து அவர் அழைக்கும் போது அப்ப நீ வந்து தூரமா நில்லு. அங்க போய் உறவை பேன்ற சொல்லி நிக்க கூடாது. என் அல்லாஹ் என்ன வந்து நேசிச்சு வாழ சொல்றான், அதுக்காக நான் நேசித்து வாழ்வேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நிலையில அப்படிப்பட்ட நேசம் உள்ள மக்களாக, அப்படி நம்ம ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீன நசியா, இந்த மார்க்கம் முழுக்க நசீஹத் செய்யக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இந்த உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் இல்ல, இந்த உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமற்றவர்களாக, பொடுப்போக்கு உள்ளவராக இருக்கிறோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. முழுக்க சிந்தித்து நிறைய விஷயங்கள் இருக்குதுல. ஏன்னால் ஒவ்வொருவரும் இந்த பிரிவு என்பது, பேசாமல் இருப்பது என்பது பல பேர் குடும்பத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற விஷயங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் இது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிகமாக எங்கேயாவது அது யாருக்காவது அப்படி நடந்துகிட்டு தான் இருக்குது, யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இது வந்து நம்ம அல்லாஹ் கேட்பான், மரணிக்க போறோம், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதில் கவனமாக இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ் கேட்க போது நம்ம இடத்தில் என்ன பதில் இருக்கிறது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள வேண்டும். அந்த சொந்தத்தோடு இணைந்து பிணைந்து ஒன்றாக வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை நாம் உண்மையிலுமே ரொம்ப நேசம் கொள்றோம்னு சொன்னா, உயிருக்கு உயிரால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம்னா, என் மார்க்கத்தை நேசிக்கிறேன் என்றால் இது போன்ற நசீஹத்துகளை கேட்டு தன் மனதில் பதிய வைத்து நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.